சென்னையில் நேற்று இரவு கொட்டிய மழையால் பூந்தமல்லி மேல்மாநகரில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், வணக்கம். தற்பொழுதும் சூழல் அங்கு எப்படி இருக்கிறது? மழைநீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் ஏதாவது அங்கு நடைபெறுகிறதா? கள நிலவரம் என்ன? வணக்கம் கௌதமி. திருமலைக்கு குளம் போல காட்சியளிக்கும் இந்த அரசு பள்ளியில தற்போது மாணவர்கள் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகவே நிலவி வருகிறது. பூந்தமல்லி தொகுதி மேல்மாநகர் பகுதியில் உள்ள அரசு ஆசிரியர் பள்ளியில நேற்று இரவு மழையானது பெய்ததன் காரணமாக குளம் போல மழைநீர் தேங்கி தற்போது காட்சியளித்து வருகிறது. நேற்று இரவு பெய்த கனமழையால் பள்ளியில் தேங்கிய மழை வெள்ளம் வடியவில்லை. மேலும் பள்ளி வளாகத்தில் தேங்கிய மழை வெள்ளத்தில் மாணவர்கள் வகுப்பறைக்கு நடந்து செல்கின்றனர். மேலும் சாலையில் கால்வாய் நிரம்பி கழிவுடன் தேங்கி நிற்பதால் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளது. மேலும் ஒவ்வொரு மழைக்கும் இதே போல இந்த பள்ளியில் மழை வெள்ளம் தேங்கி நிற்பதால் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கோரிக்கையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. சோதனை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.